ஆதியே துணை அனைவருக்கும் நமஸ்காரம். பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்கள் பெருங்கருணையால் நிகழ்ந்தேறி வரும் திருவண்ணாமலை வான்வழி அதிவேக நேரிடை சபையின் 7ஆம் ஆண்டு துவக்கத்தில் சிறப்பு முத்திப்பெரு உரையாற்ற காரியதரிசி மெய்வழி செந்தாமரை அனந்தர் மாமா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் மாமா அனைவருக்கும் நமஸ்காரம். குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் வீடியோவுக்கு வந்து பலன் பெறுமாறு கேட்டுக்கிறோம். மாமா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்மளுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா, நம்மளுக்கு அது நேரம் அரை மணி நேரம் 1 மணி நேரமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க பல ஆண்டு பாடு அது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. இந்த வாய்ப்பை யாரும் தவற விடாதுங்க. ஊர்ந்து உன்னிப்பாக கவனித்து எல்லாத்தையுமே உள்வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ நம்மளுக்கு புரியுமோ அப்போ புரியும். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா. மாமாங்களுக்கு எல்லாம் தொடங்கலாம் மாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். மெய்மத வேதம் ஓதும் பாடசாலை திருவண்ணாமலை காணொளி நிகழ்நிலை சபையினருக்கும் சாலை சதீஷ், சாலை சிவகுமார் மற்றும் என் உரையை பதிவு செய்ய வந்திருக்கும் சாலை ஆனந்த முதலியாருக்கும் என் மனம் கனிந்த நமஸ்காரங்கள். ஞான மெய் உலகில் குருவர்ணனை சிவம் என்ற கடவுள் நிலையாக நினைந்து தமிழ் வேத கர்த்தர்கள் தோற்றிருக்கின்றார்கள். இதற்கு முதலாக ஜூம் நிகழ்வில் 7வது ஆண்டு துவக்க பேருரை நிகழ்விற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. ஞானமையுடையில் குருவரணி சிவம் என்ற கடவுள் நிலையாக நினைந்து தமிழ் வேத கர்த்தர்கள் தோற்றிருக்கின்றார்கள். திரு அருட்பாவில் தம் குருவரணி நோக்கி, அருளுடை பரம்பொருளே, மன்றிலானும் ஆனந்த பெருவாழ்வே, அன்புலத்தே தம் தெருளுடைய உளமுழுதும் கோயில் கொண்ட சிவமே, மெய் அறிவுருவாம் தெய்வமே, இம்மருளுடைய மனப்பேரி நாயினேன் செய்த விடையெல்லாம் பொறுத்து என்னை ஏற்றுவதற்கெண்ணுக என் இன்பத்தேனே என்று குருபரன் அருள் வேண்டி அழுப்பாவல்லல் தொழுது நிற்கும் இந்த பாடலை பார்ப்போம். ஆண்டவர்கள் வாக்கியத்தில், உன் மெய்த்தவ குருவனிடம் ஞானம் பெற்று நீ தேவனாவதற்கே இறைவன் அறிவு மாணிக்கத்தை உனக்கு கொடுத்தான் என்கிறார்கள். மேலும் அவர்கள் நம்மை நோக்கி, கவனமாய் கேள், எழுவகை தோற்றத்தில் கீழ்மட்டத்திலுள்ள தாவர வர்க்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு சந்தன மரத்தை ஓரிடத்தில் வைத்தால் அதற்கு வேண்டிய உணவை அது எப்படி எடுத்து சாப்பிடுது? அதற்கு பக்கத்திலேயே ஒரு எட்டு மரத்தை வைத்தால் அது தின்னும் மண்ணில் உள்ள அந்த உணவை இது தின்னுமா? தின்னவே தின்னாது. தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்து சாப்பிடும். அதுபோலவே ஒரு வேப்ப மரத்தை பக்கத்திலேயே ஒரு கரும்பை வை, அது தின்னும் உணவை இது தின்னுமா? தின்னவே தின்னாது. அது போன்ற அறிவு அதற்கே உள்ளதே. நல்லா யோசித்து பாருங்கள். இயற்கையாகவே எவ்வளவு அறிவை இறைவன் உனக்கு கொடுத்து படைத்திருப்பான். இந்த படைப்பிடங்கள் அங்கிருந்தபடியே தனக்கு வேண்டிய உணவை எங்கோ உள்ள தேடி உண்ணுகிறதே. எந்த பள்ளிக்கூடத்திலே போய் படிச்சு வந்து இப்படி சம்பாதிச்சு படிக்குதுங்க சொல்லு? அப்படி இருக்க அறுசுவைகளை நிறைத்து வைத்து 1008 அண்டங்களையும் உனக்காக வேண்டியே படைத்திருக்கின்ற இந்த உலகத்திற்கு வந்துள்ள நீ மட்டும் ஏன் உணவு பிரச்சனை, வயிற்று பிரச்சனை என்றும் அது தேவை இது தேவை என்றும் சம்பாதிக்கவே அலையாய் அலைந்து காலத்தை கழிக்கிறேன்? இதற்காகவா இறைவன் அவைகளுக்கெல்லாம் இல்லாத அறிவை உனக்கு கொடுத்திருப்பான்? அந்த அறிவு என்கிற மாணிக்கத்தை நீ தேவனாவதற்கென்றே கொடுத்தான். இதை எடுத்துச் சொல்லவே நாதி இல்லாத உலகத்தில், இந்த பேச்சே இல்லாத பெரும் கூட்டத்தில் நீ வாழ்வதால் புதுசா வந்து இதை இப்போ உன் காதில் விழ செய்கிறேன். நீ முந்தியே இதை பற்றி யோசித்திருந்தால் அது பெரிய வித்தியாசத்தை உனக்கு ஏற்படுத்தியிருக்கும். அது எவ்வளவு பெரிய வித்தியாசமாக இருக்கும் என்றால், இப்போது நாம் இருக்கிற இந்த ரூபத்துக்கும்
நம் தலைமையில் கடமையாக விதிக்கப்பட்டிருக்கும் அந்த தேவரூபத்திற்கும் இடையில் உள்ள அவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கும். அந்த வித்தியாசம்தான் எவ்வளவு என்றால், எழுவகை தோற்றத்தில் ஓர் இனத்துக்கும் இன்னொரு இனத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளவு. எழுவகை தோற்றம் என்றால் என்ன? எழுவகை தோற்றம் என்றால் தான் இந்த உலகுக்கு தெரியவே தெரியாதே. எந்த வித்துவானை கேட்டாலும் தெரியாது. உன் உலகத்தில் அது இல்லை. இப்போ அந்த படிப்பெல்லாம் அழிஞ்சு போச்சு. 70 வருஷத்துக்கு முந்தி அதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் இருந்தது, படிக்கிற பாடத்திலேயே இருந்தது. இப்போ நீங்கள் வாடுகிற இந்த படிப்பு உலகத்திலே அது இல்லவே இல்லை. இது இப்போது ஒருத்தருக்கும் தெரியாது என்று நான் சொல்லுகிறேன். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். எழுவகை தோற்றம் என்பது என்ன என்று யாருக்காவது தெரிந்தா சொல்லட்டும். 4 வகை யோனி என்றால் சொல்லி போடுவாங்க. ஆனால் எழுவகை தோற்றம் என்றால் என்னவென்றாலோ பெம்மெம்மே என்று மேலும் கீழும் மொழிப்பார்கள். அப்போ நாங்கள்லாம் சிறுபிள்ளையா இருந்த காலத்திலே இதெல்லாம் சங்கமாக இருந்தது. இப்போ அந்த பாடமே மறைஞ்சு போச்சு என்று எடுத்து பேசி வந்தார். ஜீவராசி பிறப்புகள் 5 வகைப்படும். இந்த 5 வகை பிறப்புகளையும் உயிருக்கு உயிராகிய பரம்பொருள்தான் இயக்கி வருகிறது. 5 வகை பிறப்புகளானவற்றில் முதல் பிறப்பு மண்ணிலிருந்து பிறக்கின்ற புல், பூண்டு, செடி, கொடி முதலியன. 2வது வகையான பிறப்பு தண்ணீர் பொருளிலிருந்து வருவது. 3வது வகையான பிறப்புகள் நெருப்பு பிறவிகள். அவை வியர்வியின் வெப்பத்திலிருந்து தோன்றுகின்றன. ஈ, பேன், புழு, கம்பளிப்பூச்சி போன்றவை இவ்வகையான பிறப்புகளாகும். 4வது வகையான பிறப்புகள் நான்காவது வகையான பிறப்புகள் மொட்டியில் உண்டாவன. அவற்றுக்கு ஆதாரம் காற்று. இவைகள் தொடும் உணர்வு மற்றும் புரிதல் அறிவு கொண்டவை. அதாவது பறவை மற்றும் ஊர்வன இதில் அடங்கும். பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றுக்கு 5 அறிவுகள் இருப்பதாக மெய்மகத்துக்கள் ஆராய்ந்து கண்டிருக்கிறார்கள். இந்த பிறப்புகளின் தன்மைகளை கொண்டு அறிவின் நிலை 6 வகைப்படும் என்று மெய்ஞான இலக்கியம் பகுத்திருக்கிறது. தொடுவதை மட்டும் உணர்கின்ற பிறவி ஓரறிவார். தொடுவதையும் சுவைப்பதையும் உணர்கிற பிறவி ஈரறிவார். தொடுதல், சுவைத்தல், நுகர்தல் ஆகிய 3 புலன்களும் இயங்குகின்ற பிறவி 3 அறிவு பிறவியாகும். தொடுத்தல், சுவைத்தல், நுகர்தல், காணுதல் ஆகிய 4 புலன்கள் செயற்படுகிற பிறவி 4 அறிவு உயிரார். தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், காணுதல் ஆகிய 4ஓடு கேட்டல் என்கிற 5வது புலனும் கொண்ட உயிர்களை ஐயறிவு உயிர்கள் என்று ஞான வகுத்துக்கள் அழைக்கிறார்கள். இந்த 5 வகையான பிறப்புகளும் தாண்டிய 6வது அறிவு கொண்ட பிறப்பு ஒன்று உண்டு. இந்த 5ஓடு சேர்ந்து ஞானம் என்கிற பகுத்தறிவு தொழிற்படுகிற பிறவியாகிய இந்த 5ஓடு சேர்ந்து ஞானம் என்கிற பகுத்தறிவு தொழிற்படுகிற பிரிவாகிய மனித பிரிவையை 6அறிவு பிரிவி என்று மெய்யாண்டவர்கள் வகுத்துள்ளார்கள். அதற்கு வடமொழியில் மந்திர பீஜம் என்றும் தமிழில் ஆணைமொழி கரு என்றும் பெயராகும். இந்த வகையான பிறப்புகள் மகான்களுடைய சித்தத்திலிருந்து தோன்றிய பிறப்பதாக ஞான கிரந்த நூல்கள் பேசுகிறது என்று தெய்வம் விளக்கியிருக்கிறார். தாய் வயிற்றில் பிறத்தலை உட்பவம் என்றும், ஆவிடை என்னும் தேவயோனில் பிறத்தலை உட்பலம் என்றும் கூறுவர். கோதில் உற்பவ உற்ப நத்தாய் குரு முடிப்பு. கோதில் உற்பவ உற்ப நத்தாய் குரு முடிப்பு. மாது கருவாசனம் வந்த வேதாரம் முதல் கான்முலை ஆதிக்கு முன் ஆதியமான்மீயம் ஓதி வரும் என்று தெய்வ மான்மியத்தில் பாடுகிறார். தனக்குள் இருக்கின்ற என்றும் அழிவில்லாத பிரம்ம பிரகாசத்தில் லயித்து பிரம்மானந்தத்தில் இருப்பதுதான் 6ஆம் அறிவு. மனிதன் உடம்புக்குள்ளே நுண்ணியமாக அமைந்துள்ளது புத்தி. மனத்தை விட புத்தி பெரியது. புத்தியை விட பலமானது 6வது அறிவு. ஆனால் இதனை விழிப்புற செய்வது என்பது முடியாத செயல். அது கும்பகர்ணனை தூக்கத்திலிருந்து எழுப்புவது போல என்கிறது யஜூர்வேதம். இதனை எழுப்பும் சக்தி கொண்டது இரசக்தி என்று வைத்துக் கொள்ளலாம், அல்லது பரிபூர்ண கடவுள் தரும் இருப்பு என்று வைத்துக் கொள்ளலாம். பிரம்மம் தந்த இரசக்தியே இதனை செய்ய முடியும். ஆதிசக்தி தான் உலகம் அனைத்தையும் படைத்தது. படைத்த பிறகு படைப்பினில் அதுவே நிறைந்தது.
பிரம்மும் அதுவே ஆயிற்று. அது படைத்த மனிதனிடத்தில் அளப்பரிய ஆற்றல் இருக்கிறது. அதனால் அவன் அமரர் என்ற தேவநிலைக்கும் ஈசநிலைக்கும் செல்ல முடியும். இதற்கு ஆறாவது அறிவு வேண்டும். தன்னை அறியும் அறிவே ஆறாவது அறிவாகும். நம்மிடத்துமுள்ள 5 அறிவுக்கும் வல்லமை கொடுப்பது இந்த ஆறாவது அறிவாகும். இதுவே இறைவனால் கடனாக அளிக்கப்பட்ட அமானித அறிவு ஆகும். இந்த நலப்பிறப்பில் மனுவானவன் அவன் வாழ்க்கையில் இவன் எவ்வளவு உயர்ந்த செல்வங்களையும் பொருள்களையும் பொன்னும் வைரமும் சம்பாதித்தாலும், உயர்ந்த கல்வி பெற்றாலும், பல அதிசய வல்லம திறமைகளை பெற்றிருந்தாலும் அவன் நரன் என்ற பிறப்பாகத்தான் வாழ்கிறான் என்று வேதங்கள் கூறுகின்றன. தெய்வ வாக்கியத்தில் தருக்கிடத்திலிருந்து மனிதன் வரையுள்ள எல்லா தோற்றங்களுக்கும் 4 வகை யோனி பிறப்பில் முடிந்துவிடும். ஆனால் மனுவுக்கு மட்டும் அடுத்து 5வதாகிய தேவ யோனியில் 7வது பிறப்பெடுக்கும் அரிதிலும் அரிய வாய்ப்பு தரப்பெற்றுள்ளது. அண்டம் என்ற ஒரே யோனியிலேயே கொசு முதல் அண்டரண்ட பட்சி வரை உள்ள பல ஜாதிகள் தோன்றுகின்றன. இப்படி ஒவ்வொரு யோனிகளும் பல ஜாதிகள் உண்டாகின்றன. ஆனால் தேவ பிறப்புக்கு மட்டும் தனியாக ஒரு யோனி படைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜாதிக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு தரப்பட்டுள்ளது. பிரம்மம் பல ஜாதிகளுக்கும் சினை என்ற ஒரு யோனிதான் என்று கண்டிப்பாக விதித்து விட்டு இந்த தேவஜாதிக்கு மட்டும் தனித்த ஒரு யோனி தந்தது என்ன தனிப்பெருங்கருணையாக இருக்க வேண்டும். யோனி என்றால் எப்பேற்பட்ட யோனி? உன்னதம் என்ன பெற்ற எல்லாவற்றையும் இந்த தேவ பிறப்பே ஒன்று சேர வாரிக்கொண்டு விட்டதால் அதற்கு சமத்துவமானது வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் அதன் பிறப்புக்கு தனித்த யோனி தரப்பெற்றுள்ளது. இப்படி இவன் பெற்ற இந்த தெய்வீக பிறப்பின் உன்னதத்தை இவன் எண்ணி பார்க்க வேண்டும். அதனை எண்ணும் அறிவை நீ உன் ஆசானிடம்தான் பெற முடியும் என்று திருமெஞ்ஞான குரல் 168, 177 தெய்வம் அருளியுள்ளார். மேலும் ஆண்டவர் வாக்கிய ஒன்றில் உன் மைத்தவ குருவனிடம் நீ பெறும் ஞான கல்விக்கு பயன் ஆரம்பத்திலேயே கிட்டது. அவரிடம் ஒருவன் ஞான கல்வியை தொடங்கும் போதே ஜீவன்முத்தன் என்னும் பெயருக்கு அவன் உரியவனாகிறார். அத்தகைய ஞான முதலை கல்வி உன் மெய்த்தவ குருவரன் அல்லாது வேறு எவர் கொடுப்பினும் அது நிஜ பயனில்லை, நிஜமில்லை என்று கூர்ப்பக்கம் 248 கூறுகிறார்கள். மேலும் இது வேதங்களே நமக்கு அறிவித்த உண்மை இந்த உண்மை மக்களை மெய்ஞான நல்வழியில் ஏற்றி தெளிவிக்க இறைவனே அனுப்பிய மெய்த்தூதரை மனித சமுதாயம் சந்திக்க வேண்டும், பணிந்து வழிபட வேண்டும் என்பதுதான் பிரம்மத்தின் விருப்பம் என்றும் எடுத்துக் கொள்கிறார்கள். சிவானந்த போதத்தில் மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, மனிதரிலும் நீர் வாழும் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததே அருமை என வகுத்தார் முன்னோ என்ற இந்த பாடலில் இருந்து வானநாட்டு தேவர்கள் மனித கோலம் எடுத்து நிலவுலகிற்கு வந்து தாங்கள் போதத்தால் ஞானமை அருளி மக்களை ஜீவ ஏற்றத்தில் ஆக்கி அவளை கடைத்தேற்ற வருவார்கள் என்று கூறுகிறது. தெய்வ வாக்கியத்தில் மெய்ஞான சான்றோர்களை நீ சந்திப்பது, அவர் கிடைப்பது அவ்வளவு எளிதாக நடப்பது என்பது இயலாத செயலாக இருந்து வருகிறது. அதனால் வீணான மூட நம்பிக்கையின் ஜடவாடிபாட்டினால் எந்த பயனும் இல்லை என்ற செய்தியை மக்களிடத்தில் எடுத்துரைக்க யாரும் இல்லாமல் இருந்து வரும் நிலை உலகில் உள்ளது. அதனால் வீணான மூட நம்பிக்கையின் ஜட வழிபாட்டினால் எந்த பயனுமில்லை என்ற செய்தியை மக்களிடத்து எடுத்துரைக்க யாரும் இல்லாமல் இருந்து வரும் நிலை நில உலகில் இருக்கிறது. இதனை பயன்படுத்தி பொய் கபட வேடதாரி சாமியார்கள் பெரிய ஞானிகள் போல நடித்து நாதாந்த சித்தாந்த நூல்களை எல்லாம் கெடுத்து ஏதோ விலக்கி அவையெல்லாம் ஜட வழிபாட்டிற்கே உரியது என்று பேசி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். அதனால் ஞானமை பாதியில்
மக்களை ஏற்ற வேண்டும், ஞான மெய்ப்பாதையில் மக்களை ஏற்ற வேண்டும் என்று வந்த சான்றோரை தந்த வந்த சான்றோர்கள் தந்த ஞானத்தமிழ் பாசுர பாடல்களின் மெய்போத அருள் விரிப்பின் நோக்கம் நிறைவேறவே இல்லை. அதனால் மெய்ப்பாதையில் மக்களை ஏற்ற வேண்டும் என்று வந்த சான்றோர்கள் தந்த ஞானத்தமிழ் பாசுர பாடல்களின் மெய்போத அருள் விரிப்பின் நோக்கம் நிறைவேறவே இல்லை என்று தெய்வம் அருளிருக்கிறார்கள். இதனை எல்லாம் கண்டுபிடித்து மக்களுக்கு முதலில் சொன்னவர் வடலூர் வல்லற்பரான் தான் என்று அருள் செய்துள்ளார். அவரின் ஞான சகோதரராக அவதரித்த நமது மெய்வழி தெய்வர்கள் என்று இதனை தெல்ல தெளிவாக தமது மெய்வேத கிரந்தத்தின் வாயிலாக மெய்வழி மக்களுக்கு மெய்நிலையின் உச்சநிலை தெரியும் வண்ணம் போதித்து இருக்கிறார்கள். வேதங்கிரதங்களுக்கு மேலாக 1000 ஆண்டுகளாக வந்த சைவ தமிழ் சித்தாந்த மறுமலர்ச்சியில் வந்த திருமுறையில் திவ்ய பிரந்தங்கள், அவ்வையகவல், அவ்வைஞான போன்ற சித்தாந்த சாத்திரங்கள் 14 என்று வரமுறை செய்ய பெற்றவை எல்லாம் நம் மெய்ஞானத்தில் வந்துவிட்டது. இதில் மெய்கண்ட சாத்திரம் என்பது முதன்மை பெறுகிறது. சாத்திரம் என்பது மெய்த்தத்துவ கொள்கையை கூறுகிறது. இறைவன் தோத்திரம், சாத்திரன் இவை இரண்டாக உள்ளான் என்பதை குறித்து தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று அப்பர் பாடுகிறார். தைத்திரிய உபநிடத்தில் இந்த சகல பிரபஞ்சமும் பிரம்மமே என்கிறது. அணுவுக்கணுவாய் அண்டபெருமாண்டமாய் நினைவுட்பதியும் நாதமின் உடலை எனையுணர் என்று எனையறிவித்தார் என்கிறது நமது மெய்வழி வேத பாடல். இதனையெல்லாம் விளக்க வரும் ஜீவமுத்திரான மகரிஷியின் முக்கியத்துவம் பற்றி உபநிடதங்களில் மிகவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் எடுத்து காட்டப்பெற்றுள்ளது. வந்த வேதங்களில் முதலில் உள்ள உட்பவம் பற்றி ஆரம்பத்தில் விளக்கிறது. அதாவது ஒரு நுண்ணிய அணு அல்லது சூன்யம் அல்லது இருள் அல்லது பூஜ்யம் இருந்தது. இதிலிருந்துதான் எல்லாம் வெளிப்பட்டது. இவைகள் பிரம்மத்தால் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்று அவைகள் கூறுகின்றன. வேத தத்துவத்தின்படி வானொலிகள் 33 கோடி தேவர்கள் உள்ளனர். அவர்களில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மூவரும் முறையே ஆக்கல், காத்தல், அடித்தல் தொழில்களில் செய்கின்றனர். இம்மூவரில் ருத்ரன் தலைமையானவர் என்றெல்லாம் விளக்கப்பட்டுள்ளது. இந்த மூவரும் பரம்பொருளான பிரம்மத்தின் அம்சமே. பேரருள் பெருஞ்சோதியாக வியாபித்த பெருங்கிரண சொரூபத்தை இந்த முப்பெரும் தேவர்களும் தேவாதி தேவர்களும் கூட அந்த பெரும்பதியை கண்டதில்லை. அந்த பெரும்பதியை யாரும் கண்டதில்லை. பேரண்டமுகளெல்லாம் தளாவிய பரபிரமத்தின் பிரகாச ஒளிவீச்சான பரபிரமத்தின் பிரகாச ஒளிவீச்சான பதாம்புயத்தை கண்டு அதில் லயித்து அவர்கள் எல்லோரும் இருக்கின்றனர் என்று இதிகாசங்கள், புராணங்கள், உபநிடதங்கள் எடுத்துக் கொள்கின்றன. இறைவேத சாஸ்திரங்கள் கூறி வருவது என்ன என்றால், இறை பிரம்ம ஆதி எழுந்துள்ள மனுவானவனே மறுபிறப்பாளனாகி மனு ஈசனாக, தேவனாக, தேவாதி தேவனாக கூட, அதாவது முப்பெரும் கடவுளாக கூட ஆக வேண்டும் என்பது பிரம்மமே விதித்த விதியாக உள்ளது என்று எடுத்து உரைக்கின்றது. அவனுள் இறை சத்வாடை தோய்ந்திருப்பதால் மனுவானவன் தன் வல்லபத்தை தெரிந்து உணர்ந்து விளங்கிக் கொள்ள யோக தவளை தரும் தன் அறிவிசால் ஞான வேதாந்த கிரந்தங்களை அவனுக்கு பிரம்மம் தர விரும்பியது. அதன் பொருட்டு அவனை ஈசனாக்கும் உபாத்தியாயர்களாக, மகா மகத்துவம் பொருந்திய குருவரன்களாக தம் அம்சமான தேவாதி தேவர்களான இறை தூதுவர்களை நில உலகிற்கு அனுப்பி அவர்களிடமே வேதபோத நாத உபநிடதங்களை தற்பிச்சு ஒப்படைத்தது. மனிதருக்கு மெய்யான மெய்த்தவ ஞான பெருநிலை தரம் வந்த இந்த குரு மகாத்மியர்களே மனிதருக்கு பலநல விளைவித்தரும் பாரரகசிய சத்திய பிரம்ம விதியை கற்பிக்க ஆனான முயற்சிகளை காலாகாலமாக பிரம்மத்தின் உத்தரவுபடி செய்து வருகின்றனர். மனுவானவனுக்கு இந்த பாக்கியத்தை அவர்கள் தருவதற்கு எடுத்து வைக்கும் வைப்பு என்னவென்றால்,
குருவரனின் ஞான போதனை குருவரனின் ஞான போதனை தம் மனதில் இருத்தி குருவரன் மீது கொள்ளும் அன்பினையே முதன்மையான பக்தி யோகமாக மாற்றி அவனுக்கு நல்வினை தருகின்றது என்பதே. அடுத்து ராஜயோகம் என்பது உலகத்தேட்டுக்களை மறக்க முயற்சித்து மெய்ஞானம் மற்றும் முக்தி பெறும் ஆர்வம் கொண்டு இரசக்தி என்று ஒன்று இருப்பதை நம்பி நாத்திக எண்ணம் சிறிதுமற்று ஞான மார்க்கத்தில் மெய்ஞான மார்க்கத்தில் எந்த வழியிலாவது ஒரு வழியில் செல்வதே ராஜயோகம். தெய்வம் ஞான அகவலில் வித்தக பெருமான் விளக்கு என்றனுக்கு பாசாங்கு முருதில் பருநெருப்பிட்டு ராஜாங்க யோகம் ஞானறிந்திடவே தத்துவ நிலை தன்னில் அறிவித்து சுத்த சைதன்ய சுகநிலை காட்டி ராப்பகல் இல்லா இடமதில் இருத்தி தாழ்பாலிட்டு தனித்திருக்க வைத்து தவநிலையில் ஆக்கி என்றெல்லாம் பாடி வருகிறார்கள். இந்த நிலவுலகில் மனிதனின் பிறப்பாக முதலில் வருவது நரப்பிறப்பு தான். முதலில் அவன் மனு பிறப்பாக பிறக்கவில்லை என்ற ஒரு செய்தியை அவளுக்கு புரிவாறு எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயம் வேதத்தின் வாயிலாக உலக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் ஜீவன் முத்தலுக்கு முதலில் ஏற்பட்டது. வேதத்தில் கூறும் ஒரு முக்கியமான செய்தியானது ஆன்மாவிற்கு மரணம் இல்லை என்று அறிவிப்பதுதான். இந்த செய்திதான் முதலில் மெய்த்தவ மகத்துக்கள் மக்களுக்கு எடுத்துக் கூறி வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவள் வாழ்நாளிலேயே மனுவானவன் தேவனாகவும் மாறலாம் என்ற அற்புத செய்தியும் மக்களிடையே எடுத்துரைத்து வந்தார்கள். இதை பற்றி ஆண்டவர் வாக்கியத்தில் எல்லாவற்றுக்கும் வித்து இருக்கிறது. அப்படியானால் தேவனாக ஆவதற்குரிய வித்து எது? தேவனாவதற்கு வித்து நரனாக உள்ள மனிதன்தான். நரனான மனிதன் எம் வேதபோத நாயத்தை கேட்டு கேட்டு தேவனாகிறான். வேற ஏதாவது வித்து இருக்குதா என்றால் இல்லை. ஆக இந்த நரன்தான் மனிதனாகி தேவன் ஆவது. நீ தேவனாக எம் ஞான நூல்களும் வாக்கியங்களும் தான் உனக்கு வித்து. அவை இல்லை என்றால் நீ சொத்தை தான். மெய்வழி வேத நூல்கள் படிக்காவிட்டால் ஞான எண்ணங்கள் தோன்றாது, உள்ளமும் பூரிக்காது, மனமும் கசியாது என்று அருள் செய்திருக்க. ஆன்மாவானது இறைவனின் அம்சம் புரிந்தது. இந்த ஆன்மாவையோ மனத்தையோ மிக மிக நுண்ணியதான அவைகளை பரந்த உலக கல்வி அறிவின் மூலமோ உலகில் உழவும் சாஸ்திர வேதங்களை படிப்பதன் மூலமோ அறிந்து உணர முடியாது. இறைவனுக்கு சமமான மெய்குருவை யார் பெறுகிறார்களோ அந்த இறை குருவரின் அருளுக்கு யார் பாத்திரமாக இருக்கிறாரோ அவருக்கு அந்த குருவரன் மூலம் ஆன்மா தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொருவரின் ஞான அறிவு பெட்டகத்தில் போட்ட பெற்றுள்ள ஆன்மாவை சர்க்குருவரன் தம் போதனா சாதி கொண்டு திறப்பிப்பார். அப்போது அதனால் சஞ்சலம் அகன்று திடசித்தம் பெறுவதால் உண்மையை நீ அறிந்து விடுதலை பெற முடியும். அடயோகம் என்றும் அந்தரயோகம் என்றும் பிராணயாமம் என்றும் வாசியோகம் என்றும் தியான யோகம் என்றும் இந்த இக உலகில் பேசும் இந்த நிலையங்கள் எல்லாம் மெய்யோக நிலை தெரியாத பொய்யானவர்கள் நடத்துவதே. மெயின் யோக நிலை தெரியாத பொய்யானவர்கள் நடத்துவதே என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைய உலகில் மூச்சை வசப்படுத்த இயலாது. அப்படி ஏதேனும் நான் வசப்படுத்துகிறேன் என்று மூச்சை பிடித்து தம் செய்தால் உன் அங்கக்குளங்கள் கலங்கி எதிர்விளைவாகத்தான் மாறிவிடும். இந்த பயிற்சியால் வரும் அதன் தீங்கு தெரியாமல் சிலர் யோக பாடங்கள் கற்றுத்தருவதாக விளம்பரப்படுத்துகிறார். இவர் கற்றுக் கொடுக்கும் பயிற்சிகள் நாளடைவில் மனித அங்க குலங்களை மெல்ல மெல்ல நாசமாக்கிவிடும். அதனால் மீளா அவதிதான் இவளுக்கு ஏற்படும். இது தியானமோ யோகமோ வித்தியோ அல்ல, வீணுக்கப்படும் பாடுதான் இது. சத்திய ஞான வித்தியின் யோகம் என்பதே வேறு.
சத்திய ஞான விதியின் யோகம் என்பதே வேறு என்று அருள் செய்திருக்கிறார். பிரார்த்தனை மூலம் இறைவனை அன்பை பெறுவது என்பது ஜீவமுத்தன் மீது நீ கொள்ளும் அன்பே. இறைவன் என்பதை நெருக்கம் என்பது இவர்கள்தான் என்று எல்லா கிரந்தங்களும் சொல்ல வருகிறது. இறைமையின் ஆதிமையை இப்படித்தான் அறிய முடியும் என்று வேதகாலம் முதற்கொண்டு வந்துள்ள சாஸ்திரங்களும் மாமுனிவர்களும் கூறி வரும் இச்செய்தி அனைவரும் அறியும்படியே பரவலாக நாம் எல்லா மெய்கிரந்தங்களும் பார்க்க முடியும். மனிதரின் ஆத்மாவை பேரறிவுடன் நினைக்கும் யோகம் என்பதை ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு தத்துவத்தில் யோக மார்க்கத்தையும் யோகத்தில் தத்துவத்தையும் காண முடியுமாறு கீதையில் உபதேசிக்கப்படுகிறது. தத்துவத்தில் யோக மார்க்கத்தையும் யோகத்தில் தத்துவத்தையும் காண முடியுமாறு கீதையில் உபதேசிக்கப்படுகிறது. மனிதனின் அடிப்படை சாரத்தை யோக வாயிலாக நேரடியாக விலக்கி முக்தி பெறும் வழியை காட்டுகிறது கீதை. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் ராஜயோகத்திற்கு ஆதாரமாகிய கபிலரின் சாங்கிய சாஸ்திரங்கள் வேதத்தின் வரிசையில் பகவத்கீதை முதன்மையாக பிரகாசிக்கிறது. ஆத்மா பிரம்மத்துடன் இணைவது யோகமாகும் என்று அது கூறுகிறது. ஆத்மா பிரம்மத்துடன் இணைவது யோகமாகும் என்று அது கூறுகிறது. ஆசை இல்லாமலும் பலன்களில் விருப்பம் கொள்ளாமலும் வேலை செய்யும். இத்தகைய செயல் ஞானத்திற்கு வழிகாட்டும், ஞானமுத்தியை தரும். ஞானம் பெருமன் கர்மத்தை விடுவது துயரத்துக்கு வழிவகுக்கும் என்று அதில் எச்சரிக்கப்படுகிறது. அதனால்தான் தெய்வமார்கள் நம்ம வேதத்தில் ஜென்மந்தோறும் செய்த கர்மம் கடை தேற்ற வந்த சன்மாகர் என்னாசான் சீர்வாதம் ஞான் மறவே என்ற பாசுரர்களை இடபாக ஆசார கண்டியில் பாடியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆத்மா அந்தராத்மா என்ற விசாரணை ஆராய்ச்சி செய்து உண்மை தத்துவத்தை உணர்ந்து இறைவனை அடையும் மெய்ஞான மார்க்கம் பற்றி ஞானத்தை விளக்கும் சிறந்த ஞான நூல் வியாசர் அருளிய பிரம்மசூத்திரம். இதில் யாகம், தானம், தவம், தியாகம், ஞானம், கர்மம், கர்த்தா, புத்தி, தைரியம், சுகம் ஆகியவை இந்த குணங்களை பொறுத்தே எல்லாம் அமைகின்றன என்று பகவத்கீதை வாயிலாக அவர் கூறுகிறார். எவரெனினும் மெய்த்தவ குருவனை பெற்றவன் திடசித்தம் பெற்று திடசித்தம் பெற்று ஜீவன்முத்தனாக உயர்ந்து ஆத்மாவின் சரியான சூட்சும காரண உடல்களை கண்டு கடந்து பிறவாநிலை என்ற இரவா நிலை அனுபவத்தை தூள உடல் இருக்கும் போதே அடைந்து விடுகிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வேதங்களின் அங்கம் 6 என்று பிரிக்கப்பட்டுள்ளது. நாதம், வித்தை, ஜோதிடம், வைத்தியம், கணிதம், தர்க்கம் ஆக 6 என்று இவைகள் உள்ளது. ஆதிலிருந்து வேதங்களோ 4ஆக பிரிக்கப்பட்டு இந்த நிலவொளியில் வழங்கப்பட்டு வருகிறது. அவை ருஜு, ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் என்ற 4 பாகுபாடு உள்ளது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவைகளில் ஞான மார்க்க தத்துவத்தை விளக்க வந்தது பதஞ்சலி முனிவரின் சாங்கிய யோகம். இதில் மனிதன் இயல்பான மனோநிலைகளான சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற அதாவது சமநிலை, செயல்நிலை, மந்த நிலை என்பதற்கு ஏற்ப யோக முறைகளை இயல்பாக எடுத்து கூறி புரிய வைக்க முயற்சிக்கின்றது. இதிலுள்ள நுட்ப ஞான அறிவை அணுவளவேனும் இந்த உலகினர் அறிந்தார்கள் இல்லை. மாறாக மிக தவறாக இதை புரிந்து கொண்டு எதையோ செய்து இல்லலுக்கு ஆளாகின்றனர். கபில முனிவரது சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது பதஞ்சலி யோக நெறி. சாங்கியம் ஏந்தி நீ நிற்கும் போது சதகோடி முனிவரெல்லாம் சூழ்ந்து போற்றி என்று மெய்வழி நூலில் தெய்வம் பாடுகிறார். மேலும் கிளம்பி வரும் வாங்குவதற்கே சாங்கிய தீட்சை குருதேவி சமூகமதில் வேண்டும் போது தழும்பாத அமுதனா ஓட்டம் பார்த்து சாங்கிய மனோ ஒளிமை கொண்டங்கேற தளம்பாமல் ஏறுவனோ என்று நோக்கி தலைவாணி
தலைவாணி கணிந்தீவால் சாங்கிய தீட்சை என்று பாடியிருக்கிறார்கள். இன்று நமது வேத நூல்தான் சாங்கிய தத்துவத்தை எப்படியெல்லாமா உள்ளடக்கி கொண்டிருக்கிறது. ஜீவ நடத்தி அறியக்கூடிய துல்லிய அறிவு மனுவுக்கு உண்டு. இந்த அறிவை உனக்கு தருபவர்கள் இறை தூதுவராக வரும் உண்மையான சத்தியமான மெய்ஞானிகள் அவர். இதைத்தான் பிரம்ம விதை என்பது. இதுதான் பிரம்ம விதை என்பது ஆகும். நமக்கு அவர்களே இதன் பாதியை தெரிவிக்கின்றனர். அரும்பாடுபட்டு பழக்கு என்று. இந்த பிரம்ம வித்தி பழக்கத்தினால் மனித உடல் இறந்த பிறகும் கெடாமல் இருக்கும் பயத்தை பெறுகிறது என்று கபிலரின் தத்துவத்தில் கூறுகிறது. நம் தேகத்து உள்ளே ஆவி, சுத்த ஆவி, பிரம்ம ஆவி என்ற 3 ஆவி நிலைத்து உள்ளது. நமது தேகமானது 3ஆக பிரிந்து உள்ளது. அன்னமய கோஷம் என்ற தோள உடல், பிராணமய மனோலய விஞ்ஞானமய கோஷங்கள் என்ற சூட்சும உடல், ஆனந்தமய கோஷம் என்ற காரண உடல் என்பதாக இவைகளில் உள்ளதாக உள்ளது. இவைகளில் இருக்கும் ஆத்மாவும் இவைகளெல்லாம் சேர்ந்த ஆத்மாதான் கூட்ட மனித உடலாக இருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து ஆத்மாவும் சேர்ந்துதான் கூட்டு மனித உடலாக இருக்கிறது. மனிதன் என்பவனுக்கு முதலில் வெளிப்போர்வையாகிய தோள உடல் உள்ளது. 2வது மனம், புத்தி, அகங்காரம் இவற்றை கொண்ட சூட்சும உடல் உள்ளது. 2வது மனம், புத்தி இவற்றை கொண்ட சூட்சும உடல் உள்ளது. 3வதாக எழுபிறங்கும் சூக்குமத்தில் வாசியேறி பெருங்காரண தேகம் எடுத்து ஏகி நனவு, கனவு, துக்கம் ஆகியவற்றை கடந்து நிற்கும் 4வது உடல் ஒன்று உள்ளது. இதில்தான் ஆத்மா உள்ளது. இதற்கு துரிய நிலை என்று பெயர். நினைவு, கனவு, தூக்கம் என்ற மூன்றாம் நிலையில் நினைவு, கனவு, தூக்கம் என்ற 3ஆம் நிலையில் இதனை அறிய முடியாது. துரிய நிலையே திருப்பாத நிலை. உற்ற நற்றாலே உயிர்மெய் அறிவு என்கிறது நமது மெய் அறிவு அறிப்பாடு. உற்ற நற்றாலே உயிர்மெய் அறிவு என்கிறது நமது மெய்வழி அறிவு பாடம், அறிவு அறிப்பாடம். துரிய நிலையில் ஜீவாத்மா உள்ளது. துரியாதித்யத்தில் ஜீவாத்மா, பரமாத்மா 2ம் உள்ளது என்றெல்லாம் கூறுகிறது பிருகதாரண்ய உபநிடதமும் மண்டூக உபநிடதமும். துரியாதிதம் பற்றி தெய்வ பாசவர்கள் வருவது என்ன என்றால், ஆசு கவி முழங்கு சன்னம் துரிய நிலை ஆனதோ ஈமான் என்றும் ஓங்காரம் என்ற பேர் என்று பாடி குருபோத வேதமே இதை காட்டும் என்று பாடுகிறார்கள். அகிலத்தில் மேல் ஒரு பாதம் தூக்கி அப்புறமோர் தாழும் அடிப்படையின் பாதம் துரிய நிலையில் குறைப்ப துரிதப்பப்பா துரியாதீதம் பிரணவ சுத்தயதாத்தம் என்று இதனை பாதநிலை தோற்றமாக உருவம் செய்து காட்டி இருக்கிறார்கள். மேலும் தட்டழியாது இருந்து வண்டம் துரியந்தன்னில் தாண்டவம் போல் ஆடுபடா இந்த வேதி என்று மெய்வெளி மொழியில் பாடுகிறார்கள். துரியாதீதம் என்பது பூரண தவநிலையில் சமாதி நிலை தவநிலை ஆகும் எல்லையாகும். இவை போன்ற பிரம்ம வித்தை பற்றிய பாரம்பரிய ஞான ரகசியங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள் இருப்பதாக யாரும் எண்ண வேண்டாம். இவை போன்ற பிரம்ம வித்தை பற்றிய பாரம்பரிய ஞான ரகசியங்கள் எல்லாம் சாஸ்திரங்கள் இருப்பதாக யாரும் எண்ண வேண்டாம். ஏனெனில் இவை ஞானானந்த குரு சிஷ்ய பரம்பரை வழியாக ஆதிகாலம் தொட்டு வழியாக வருகின்ற பார ரகசியங்கள். ஞான கல்வி கேள்வி சாஸ்திரம் எவ்வளவு கற்றவரானாலும் யாரும் அறிந்து கொள்ள முடியாத இறை வேத பிரம்ம பார ரகசியமாக இது உள்ளது. வழி வரும் குருவரங்கள் வசம் மட்டுமே இது உள்ளது. இறை பிரம்மத்தின் குருவருமானாக வரும் இறை பிரம்மத்தின் ஒளி எங்கும் நிறைந்துள்ளது. மிக மிக அதிகமாக மகான்களும் அது பிரகாசிக்கின்றது. மகான்கள் பளிங்கை ஒத்தவர்கள். அவளை உள்ளும் புறமும் இறை ஒளி கிரணங்கள் ஊடுருவி இருக்கின்றன. அவருடைய அகமுழுதும் புனிதத்தால் நிறைந்திருப்பதை காணலாம். அப்படி ஜீவன் முத்தரி உன் குருநாதரி நீ ஏன் சதா வழிபடக்கூடாது என்கிறார் சங்கர். குருபனிடம் ஒருவன் பெரும் தவ ஞானத்தால் இவன் தூளமிடும்போது சூட்சும உடலுடன் இவன் ஆன்மா
குருவரனின் இறைவீச்சில் வந்து ஒட்டி விடுகிறது என்று நிச்சயமாக கூறுகிறது மாமறை சித்தாந்தம். சித்தத்தின் அந்தம் சித்தாந்தம், சித்தத்தின் அந்தம் சித்தாந்தம். அதாவது வேதாந்தத்தின் தெளிவே சித்தாந்தம் என்பார். வேதாந்தம் சித்தாந்தம் என்று 6 அந்தங்களை திருமூலர் தமது நூலில் எடுத்து விளக்கிறார். கீதையில் இன்பத் துன்பங்களை சமமாக பாவித்து ஆசை, பயம், கோபமற்று ஆத்மாவில் நிலைத்திருக்க வழியும் கூறப்பட்டுள்ளது. வேள்வி, தானம், தவம் என்ற முறையில் கண்மங்களை செய்து பலன்களை, அதாவது விளைவுகளை பற்றி கருதாமல் குருவர பிரம்மத்துடன் ஒன்றிருக்க வேண்டும் என்பது அது கூறும் மெய்நெறி. மெய்த்தவச் சான்றோர்கள் கூறுகின்ற 4 நெறிகளிலே சகமார்க்கமாகிய யோக நெறியும் சன்மார்க்கமாகிய மெய்வழி ஞான நெறியும் இந்த முறையிலே பயிற்சியாக எடுத்துச் சொல்லி நமக்கு ஞான செல்வியை புகுட்ட எழுதப்பட்டதே கீதை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி கூறப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் பிற்காலத்தில் இவற்றில் உட்பிரிவுகள் ஏற்பட்டு பிரத்யேகமான மெய்யை அறியும் மார்க்கங்களும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த கீதை அமைந்து விட்டது. இன்று நம் நற்றமிழ் நாட்டில் நமது தமிழ் மொழியில் பல சமஸ்கிருத ஸ்லோகங்களில் வந்த ஆதிவேத உண்மை கருத்துக்கள் அனைத்தையும் சமஸ்கிருத ஸ்லோகங்களில் வடநாட்டு சமஸ்கிருத ஸ்லோகங்களில் வந்த ஆதிவேத உண்மை கருத்துக்கள் அனைத்தையும் சித்தர்கள் முதல் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பல வேத மனிதர்கள் ஆகிய சான்றோர்கள் வரை வந்து மிகவும் அழகாக ஆழமாக நம் சங்க தமிழ் மொழியில் அவைகளை ஜீவேற்றம் தரும் மெய்த்தத்துவம் சார்ந்த நேரிடை அழுப்பாக்களாகவே இந்த பிரம்ம தத்துவத்தை இசையுடன் ஏற்றி மக்களிடையே பரப்பி பரவசப்பட செய்திருக்கிறார்கள். தமிழ் சுமார் 1000 ஆண்டுகளாக இந்த மெய்ஞான பயிரேற்றம் விளைந்து வெளிவேற வகுக்கப்பட்டுள்ளது. குருவரனை போற்றியே அதே சமயம் ஜட வழிபாட்டின் தவறை எடுத்துக் கூறியே ஆன்றோர்கள் மெய்மொழி பாசனங்கள் ஏற்றப்பட்டு வந்துள்ளன. ஆண்டவர் வாக்கிய ஒன்றில் நித்தவ குருவரனே அறிவுசால் மெய்மக்கள், அப்பேற்பட்ட அவர்களின் அறிவதனை கொண்டு அறிவதை கண்டு அறிவதை அறியாமல் வீணில் வெறிவிடுத்து அலைகிறார்கள் என்று பெரியோர்கள் கூறியுள்ளனர் என்று அறிவுள்ளார்கள். அந்த மெய்யறிவு தரவே நமது தெய்வ வேதம் இன்று வந்துள்ளது. அதனை ஓதும் தவச்செயலால் மறுபிறப்பாளனாகி தேவனாக நாம் மாறுகிறோம். இதுவே தெய்வம் நமக்கு எடுத்து வைத்துள்ள ஞான பிரம்ம வித்தை. பிறவி பெருங்கடலில் பிறப்பொழியா பாவியனை குறை தவிர்க்க வந்த குருவாதம் நான் மறவே. முத்திப்பெறை தொடர். நமஸ்காரம்.